டாக்டர் ஆனந்த் பேசுகிறேன். ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. காதில் சீல் வர்றது இப்போ நல்லாயிருக்கும், காது திடீர்னு வலிக்கும், திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் பார்த்தா தண்ணி மாதிரி வரும். தண்ணி மாதிரி வந்தால் ப்ராப்ளம் இல்லை, சளி பிடிச்சி காது அடைச்சி தண்ணி மாதிரி வருதுன்னு அர்த்தம். இல்லை சில சமயம் காதில் தண்ணி போயிருக்கலாம், ரொம்ப குடஞ்சிருக்கலாம், லைட்டாக வரும். உடனே டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது தான். இல்லை அது ஒன்றுமே பண்ணக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் எண்ணெய் ஊற்றுறோம், அப்புறம் கண்ட மருந்து வாங்கி ஊற்றுறோம் அப்படின்னு நிறைய பேர் ஓவர் த கவுண்டர் நிறைய மெடிசின்ஸ் வாங்கி காதில் ஊற்றுறாங்க. நிறைய பேர் பூஞ்சானம் பிடிச்சி வர்றாங்க. ஸோ அதனால் காதில் லைட்டாக பெயின் இருந்து பிளாக் இருந்து டிஸ்சார்ஜ் வர மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். காதில் 2 டைப் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஒன்று தண்ணி மாதிரி வர்றது, இன்னொன்று ஒரு மாதிரி திக்காக வருது, இன்னொன்று நல்லா கருப்பாக வரும். இந்த 3மே உள்ள காதில் ஓட்டை விழுந்தால் வர சான்ஸ் இருக்குது. இதுக்கு 3க்குமே ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணலாம். ஏர்லி ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாகி காது கேட்குறதே கம்மியானால் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணணும். 3வது ஒரு வியாதி என்னென்னா, காதில் சீல் கம்மியாக தான் வரும், க்ளீன் பண்ணால் மட்டும் தான் தெரியும், பட் பயங்கர ஸ்மெல் அடிக்கும். சம்டைம் ரொம்ப க்ளீன் பண்ணும் பிளட் வரும். இந்த வியாதி உள்ளே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு காது அடைச்ச மாதிரி இருக்கும், அப்பப்போ தான் பெயின் தெரியும், நடுவில் சிம்டமே தெரியாது. பட் ரொம்ப அதிகமாகும் போது இந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து சீல் மாதிரி வர்றது ப்ளஸ் தலை சுற்றல் வர ஆரம்பிச்சிடும், காது கம்மியாக கேட்க ஆரம்பிக்கும். ஸோ காதில் டிஸ்சார்ஜ் இருந்து 1 வீக் மேலே பெர்சிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் பார்த்துக்கணும். காது கேட்குறது கம்மியாகுது, லைட்டாக தலை சுற்றல் வருது, வேறு எந்த காரணமும் இல்லைன்னா காது தான் உள்ள பின்னாடி மூளையை எலும்பு அரித்து மூளைக்கு போக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக டாக்டர் பார்த்துக்கிறது நல்லது, அலட்சியப்படுத்தக்கூடாது.